நீங்கள் ஆன்லைனில் பார்க்குற குர்த்தீஸு சுடிதார்ஸு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி அன்பாக்சிங் வீடியோ பார்த்துட்டு அந்த ட்ரெஸ்ஸோட லிங்க்குக்காக கமெண்ட்டில் லிங்க்குன்னு கமெண்ட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களா? ஸோ இனிமேல் அந்த ப்ராப்ளம் வேணாம். அதுக்கு ஒரு சூப்பரான ட்ரிக் இருக்குது. அது எப்படின்னு நான் சொல்லித்தரேன் வாங்க. நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு யூடியூப்பில் போயிட்டு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ, ஒரு குர்த்தியோ ட்ரெஸ்ஸு சாரீ ட்ரெஸ்ஸோ இந்த மாதிரி பார்த்துட்ருப்போம். ஸோ அந்த மாதிரி நம்ம யூடியூப் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு அந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா, நான் என்னோடய பேஜ்லேயே சொல்லி காமிக்கிறேன். உள்ளே போயிட்டு இந்த மாதிரி வந்துட்டு நான் ஒரு பேஜ் மட்டும் ஓப்பன் பண்ணுறேன். இந்த ஷார்ட்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் இந்த ட்ரெஸ்ஸை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸு, ப்ரைஸு எல்லாமே கொடுத்துருப்பேன். ஸோ இப்போ வந்துட்டு இதை ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி ஃபுல் வியூவாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த டைமில் வந்துட்டு நீங்கள் வந்து இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஃபுல் வியூவாக இருக்கும்போது எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு இமேஜ் அப்லோட் பண்ணும்போது கரெக்டான அந்த ட்ரெஸ் வந்து உங்களுக்கு காமிச்சு கொடுக்கும். ஸோ இப்போ இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்ததுக்கப்புறமா அப்படியே மீஷோ ஆப்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா, அதில் வந்துட்டு சர்ச் பண்ணுறதுக்கு ஒரு மேலே வந்து ஒரு காலம் பார் காலம் கொடுத்துருப்பாங்க இல்லையா? அங்கே போயிட்டிங்கன்னா பக்கத்தில் கேமரா ஆப்ஷன் இருக்கும். அந்த கேமராக்குள்ளே போயிட்டிங்கன்னா செலக்ட் ஃபோட்டோ ஆல்பம்னு வரும். அதில் போய்ட்டு நம்ம எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இருக்கு இல்லையா? அதை வந்துட்டு நீங்கள் அதில் அப்லோட் பண்ணுங்கள். ஸோ அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸு ப்ளஸ் அதுக்கு சிமிலராக இருக்கிற ட்ரெஸ்ஸு, அதோட கலர் வேரியன்ஸு எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு மீஷோவில் வந்துடும். ஸோ அந்த மாதிரி லிங்க் கமெண்ட் பண்ணாமலே நீங்கள் வந்துட்டு டேரெக்டாக ஸ்க்ரீன்ஷாட் மூலிமா கூட அந்த ட்ரெஸ்ஸை வந்து செலக்ட் பண்ணி கண்டுபிடிச்சி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ட்ரிக்கு வந்துட்டு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. எத்தனை பேருக்கு தெரியாமல் இது வரைக்கும் இருந்து இப்போ தான் புதுசாக கற்றுக்கிட்டிங்கன்னு எனக்கு தெரியலை. அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.